ஷெய், ஒரு பொழுது விடிஞ்சிடக்கூடாது. உடனே காப்பியை போடு டீயை போடுன்னுட்டு நம்ம உயிரை தான் வாங்குதுவோ. இத்தனை காலம் ஆயும் இதுவளை யார் உயிரோட இருக்க சொன்னது? இதுவளை காப்பியை போட்டு டீயை போடுதுன்னு நம்ம உயிரை வாங்குதுவல. இது ஒரு மண்டையை போடுதுவலா? பொட்டை பிள்ளை மாதிரி இரு, அப்படி இரு, இப்படி இருங்குதாளுவோ. காலை நீட்டி உட்காராத, உக்குத்த வச்சு உட்காராத, மடக்கி உட்காராதன்னு 1008 இது சொல்லுதாளுவோ. எம்மம்மா நமக்கு செட் ஆகாது. இதில் நம்ம பித்ததுக்கு வர நம்ம உயிர் எடுக்குதுவோ. வாச்சது தான் சரியில்லைன்னா வந்து பிறந்ததும் சரியில்லை. உன்னை தூங்க வச்சுட்டு ஒன்றை சமாளிக்கக்குள்ளே அடுத்தது முழிச்சிருது. எப்பா சும்மா இல்லை ரெண்டையும் பெத்தேன்ட்டு இருக்கு. மொத்தத்தில் இந்த மனுஷ வாழ்க்கையில் எனக்கு தூக்கங்கிறதே போச்சு. தூக்கமா? அது இனி கனவுல கூட நடக்காது போலையே. பத்தாத குறைக்கு இந்த மாமியார் கழுவி வர கொடி கொடி இந்த சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ளே வந்து தொலைஞ்சிட்டு. என்ன அப்படி பாக்கிய? யார் அந்த கொடி தானே? நான் தான். உடனே தேசிய கொடியா பூங்கொடியான்னு கேட்டுறாதியோ. என் பேர் வெறும் கொடி தான். இந்தா இப்போ வந்து மூஞ்ச காட்டம் பாருங்க. இதுதான் என் மாமியார். அறிவு கட்டவள, எத்தனை வாட்டி சொல்றது? உன் மண்டைக்கு உரைக்காதா? நடு வீட்டுக்குள்ள இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்கிய. குபேர வீட்டுக்குள்ள இருப்பானா? ஏத்தே, நம்ம வீட்டுக்குள்ள எதுக்கத்தே அவனை வைக்கணும்? வழங்காத மோதி. குபேரங்கிறது ஒரு சாமி. அவர் இருந்தா தானே டீ காசு பணம்லாம் வந்து சேரும். இப்படி குத்த வச்சிருந்தா எப்படி டீ வரும்? விளங்காத மூதேவியா? அட கிழட்டு கழுவி. என்னட்டி சொன்ன? அது என்னமோ சொல்லிட்டு போறேன். ஆமா, இப்போ என்னத்துக்கு நீ கூப்பிட்டிய? மக்களே, இதுதான் என் மாமியார். இதுவ பேரு அப்படி சொல்ற அளவுக்குலாம் இது ஒருத்தர் இல்லாமா. அந்த காலத்திலேயே சாவு பெற கேள்விக்கு சுபத்ரான்னு பேர் வச்சிருக்கோம் பாருங்களேன். இது பேரு சுபத்ரா. பார்த்துக்கிட்டியலா? இந்த கதையில இதுவும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான், மறந்துடாதீங்க. ஏத்தே, எதுவாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க. ரொம்ப நாளாக அந்த ஒத்த சைடு காது கேட்க மாட்டேங்கி. சரியா போச்சு. இப்போ என் பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணையே நான் கட்டி வைக்கணும். விளங்குன மாதிரி தான். கல்யாணத்தையும் கட்டி 2 பிள்ளையும் பெத்தாச்சு. இப்போ தான் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காக்கும். ஏடி, இந்த சந்தைகள்லாம் உன்னைய பொண்ணு பார்க்க வரச்சுல எனக்கு வந்துட்டு என்ன செய்ய? என் மோமே உன்னையே தானே கட்டுவேன் ஒத்த காலில் நின்னா. அந்த காலத்தில் கொக்கு தான் குளத்துல உள்ள மீனை பிடிப்பேன்னு ஒத்த காலில் நின்றுச்சு. இப்போ உள்ள பயலும் அவ்வளோ வரும் பிடிச்ச பிள்ளைய கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கானுவோ. நான் என்னத்த சொல்ல? நீ ஒத்த காலில் நின்னா ஏன் பெத்தராசா? உனக்கு கால் வலிக்குமென்னு நான் உன்னையே கட்டி வச்சேன். இப்போ பாரு, அவனுக்கு கால் வலிக்குதோ நெஞ்சு வலிக்குதோ யாரு கண்டா? ஓ, நெஞ்ச வலிக்கல, ஒன்றும் வலிக்கல. நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்க. ஆமா ஏட்டி, உன்ட்ட பல நாள் அழுதாச்சு. காலையில் முழிச்ச உடனே பல்லுகளில் வலிக்கிட்டு 2 காப்பியை போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்ல? காப்பி போடுறதுக்கு பாலும் இல்லை, சீனியும் இல்லை. மருமவளே, என் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா கடைக்கண்ணிக்கு போய் ஏதாவது வாங்கி தொலைய வேண்டியதானே? ஆமாம், அப்படியே வாங்கி தொலைக்க அவ்வளவு சம்பளத்தையும் நம்ம மடியில் கொண்டு கொட்டுதாவே. என்ன சொல்லுதா? மோவன் வாங்கினது எல்லாத்தையும் கொண்டு வந்து தரான். தந்ததை நீங்கள் பார்த்தியலோ? கண்ணு ரெட்டையும் நோண்டி போடுவாம்மா. மாமியார்னு பார்க்க மாட்டேன், போயிருங்க. அவளுக்குள்ள என்ன பிரச்சனையோ? சம்பளத்தை கொடுக்கல போல. அவள் என்கிட்ட யாரி விழுதா? நமக்கு இந்த காலையில் இந்த காப்பியும் 2 தோசையும் விழும். அதுலேயும் யாரும் மண்ணலி போட்டாவல. காப்பியை போடுறதுக்கு பதிலாக உமருக்கலாம் பாயாசத்தை போட்டு தள்ளணும். என்னது போட்டாலும் சரி, எனக்கு சுகரு கொஞ்சம் கம்மியாகவே போடு. போடுறேன். அதுக்கும் ஒரு காலம் வரும்ல. உன்னைய பொண்ணு பார்த்து என் மௌனுக்கு ஆசாசையாக கட்டி வச்ச மத்தியா. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். பாட்டி இவளே, நான் பக்கத்து வீட்டில் போய் என்னத்தையாவது குடிச்சுக்கிடுதே. போங்க, அங்கே மாட்டுக்கு வச்சு கலாட்டி தட்டி தருவா, வாங்கி குடிங்க. வாழ்க்கையில நம்ம பிறந்தது ஒரு தப்பு. கல்யாணத்தை பண்ணணும் பத்தியலா, அது 2வது பெரிய தப்பு. கல்யாணத்தை பண்ணதோட சும்மா இருந்தோமா, கையோட 2 பிள்ளையே பெத்தாச்சு, அது மிகப்பெரிய தப்பு. இப்போ ஒரு கடைக்கண்ணிக்கு போக முடியுதா? ஒரு ஷாப்பிங் போக முடியுதா? ஒரு ட்ரெஸ் எடுக்க போக முடியுதா? இந்த கையில் ஒன்று, இந்த இடுப்பு கரையில் ஒன்று வச்சுட்டு மந்துட்டுல போன்ட்டுருக்கு. அது மட்டுமா? அது சும்மா இருந்தால் போதுமே. எம்மா ஒன்று மால் வருதுங்குது, ஒன்று பீ வருதுங்குது. எப்பா இதுவோல சம்மதிக்குள்ளுக்குள்ள நம்மளுக்கு சம்மதி கட்டிடுவோம் போல. கூடிய சீக்கிரம் இந்த 2ஐயும் வளர்த்து விட்டுட்டு பள்ளியோடத்துக்கு அடித்து முடிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சுத்த போகிறோம். கொடியை நம்ம கையில் பிடிக்கவே முடியாது. காற்றுல பறக்கிற மாதிரி தான் பறக்கிறோம். இந்த கொடி யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டுறோம். கொடி. சரி, ரைட்டு. நம்மளை தேடி யாரோ வந்துட்டாவே. இன்னைக்கு சோறு பொங்கின மாதிரி தான். இன்னைக்கு இந்த மாமியார் கிளவி நம்ம மண்டியை இறந்து குடிக்காம விடாது. இருங்கம்மா, வாரேன். என்னடா இது, வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கும்போது கொடி நீ ஏலம் விட்டாவே. வெளியே வந்து பார்த்தா ஒருத்தி வழியும் காணோம். யாராவது இருக்கீங்களா? அட கடவுளே, கொடின்னு பேர் வச்சதும் வச்சாவே புள்ளி செடியெல்லாம் நம்மளை கூப்பிடுதம்மா. உனக்கு நினப்பு தான் மஞ்சு வாண்டது. ஏட்டி, உன்னைய கூப்பிட்டதே நானு. என்னடா இது? நான் தான் கூப்பிட்டேன். எந்த ஒரு மல்லியக்கா, இது உனக்கே நியாயமா இருக்கா? தினகாண்டு போதற்குள்ள நீ இப்படிவே மொழியலாமா? என்னட்டு சொல்லுத? அப்புறம் என்னக்கா, நீ இருக்கிற சைஸ் என்ன, அந்த இருக்கிற செடி புதற சைஸ் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சு விடலாம். எல்லாம் கரிகாலம். எங்க அப்பா அம்மா அப்பதே ஒத்த பிள்ளைன்னு அவளுக்கும் எனக்கே ஊட்டி வளர்த்ததுனால இப்ப நான் ஊட்டூர் பண்ணு மாதிரி இருக்கேன். அது என்னக்கா ஊட்டூர் பண்ணு? ஏதோ வந்துச்சு, விடு.
என் பேர் தான் மல்லி. இவளுக்கு ரொம்ப நாளாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், அப்படியே வேலை பார்த்து கிழிச்சிட்டாலும் ஊருக்குள்ளே என்னென்ன நடக்குன்னு வந்து சொல்லுத. அந்த ஒன்று தான் உருப்படியாக செய்கிற. என் பேர் தான் மல்லி. நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் உன் பேர் தான் மல்லி. என்கிட்ட பேசு. காலையிலே சும்மா தாட்டி வந்தேன். ஏக்கா நீ சும்மா வர ஆள்லாம் கிடையாது, விஷயத்த சொல்லு. ஏட்டி இப்படி இல்லை என்ன பண்ணுது? புருஷன் என்ன பண்ணுறாரு? வேக்கா வந்து ரூம்குள்ள வந்து பாரு என்ன பண்ணுதா ஒன்று. சீ கருமோ, ஏட்டி இப்படி கூச்சல் இல்லாமல் கூப்பிடுதே, உனக்கு வெக்கமா இருக்கா? கூச்சம் இல்லாமல் என்ன பண்ணுதாவுன்னு கேட்கியே, உனக்கு வெக்கமா இருக்கா? அதுவும் இல்லாட்டி காலையில எந்த சோறுகிற பொங்குனியா, பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனியா, புருஷனை வேலைக்கு அனுப்புனியான்னு கேட்க வந்தேன். ஏக்கா நீ என் மாமியாருக்கு மேலே இருக்குக்கா. ஏக்கா இப்போதாக்கா மணி 8 ஆகுது. என்மதாக்கா சோத்த பொங்கி பிள்ளைகளை அனுப்பிவிடணும். புருஷன் 10 மணிக்கு தாக்கா போவார். அதுக்குள்ளே வீட்டு வாசலில் நின்றுட்டு கொடின்னு ஏலம் விட்டியே, அதான் வெளியே வந்தேன். ஏட்டி எனக்கு வீட்டில் ஒரு வேலையும் இல்லை, வீட்டில் சும்மா கிடக்கும் எனக்கு வேலையில, அதான் உன்னையே தேடி வந்தேன். வந்ததும் வந்துட்டா சரி. எனக்கு கிச்சனில் ஒரு வாரமாக உட்காந்து எனக்கு காய்கறியெல்லாம் வெட்டி கொடு. என் மாமியார் வரதுக்குள்ள ஒரு சோத்த பொங்கி ஒரு குழம்பு வைப்போம். அதுவும் சரிதான்பா. என்னதான் உனக்கு கழுவி ஊற்றுனாலும் நீ என் காலுக்கடியிலேயே சுத்துற பத்தியாக்கா. ஏட்டி பின்ன சும்மாவா? எத்தனை வருஷம் நட்பு? அதை சொல்லலக்கா. என்ன இருந்தாலும் நீ 2.5 அடி தானே, என் காலுக்குள்ள அடி தானேக்கா சுத்துற. அட சண்டாளி. சண்டாளி பெருச்சாளின்னுக்கிட்டு வாக்கா வந்து சின்ன வெங்காயத்தை ஊறி ஒரு குழம்ப வச்சு விடுவோம். என் புருஷெல்லாம் 6 மணிக்கு வேலைக்கு அடிச்சு பத்துருவோம் டீ. இந்த மாதிரி தொல்லை இருக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரி தொல்லை இருந்தாலே நமக்கு பிடிக்காது. எதக்கா தொல்லைன்னு சொல்லுதே? சோற பங்கி குழம்பு வைக்கிறது தான். ஆனால் ஏக்கோ நீ முன்னைய விட ரொம்ப மாறிட்டேக்கா. இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போங்க. கூடிய சீக்கிரம் நானும் உன்னைய மாதிரி மாறலான்ட்டு இருக்கேன். அதை பண்ணு. மைனி கிட்ட போய்யாட்டம் இன்னைக்கு காசை கறந்துட வேண்டியதுதான். அவளுக்கு என்ன குறை? எங்க அண்ணன் என்ன குறை வச்சா? ஒரு வேலைக்கு போன அடிச்சானா, ஒரு கடைக்கண்ணிக்கு போயிட்டு வான்னு அடிச்சானா, வெளியே போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு அடிச்சானா, ராசாத்தி கணங்கா வச்சிருக்கான். அவளுக்கு என்ன குறை? அவகிட்ட போய் இன்னைக்கு கறந்துட வேண்டியதான். என்ன எல்லாரும் அப்படி பாக்கியே? என் பேரு ராசாத்தி. ஆனா நான் இழுத்து பேசுறதுனால எல்லாரும் இழுவராசாத்தின்னு கூப்பிடுதாவோ. அது ஒன்றும் ஏன் தப்பில்லை. நான் பிறந்தப்பமே எனக்கு அந்த குறை இருக்கு. எங்கள் அப்பனும் ஆத்தாலும் அந்த காலத்திலேயே திருச்செந்தூர் முருகனுக்கு இவன் நல்லா பேசுனா நாக்கை வெட்டி போட்டுதேன்ட்டு வேண்டியிருந்தாவோ. நாக்கை வெட்டுனா எங்கிட்டு பேச? அதனால தான் நான் இழுத்து பேசினாலும் பரவாயில்ல, இப்படியே பேசிக்கிடுதுன்னு நான் தப்பிச்சிட்டேன். இப்போ வேற எங்கேயும் போகல. என் கூட பிறந்த அண்ணன் இருக்காம்ல, அவனை கெட்டுனவா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதான் என் அண்ணன் வீட்டுக்கு, என் மைனி வீட்டுக்கு காலேஜ் பீஸ் வாங்கலான்னு போறேன். அவ சரியான ஆளு. வச்சுக்கிட்டே இல்லைன்னு பஞ்சபாட்டு பாடுவா பாருங்க. எங்க அண்ணன்கிட்ட காசு கேட்டா ஒன்று கொடுங்கணும், இல்லாட்டி கொடுக்காதங்கணும். என்ன தெரியுமா சொல்லுவா? நீ குடு கொடுத்து பாரு, கொடுத்துதான் வீடு கொடுக்கியா போயிட்டு அப்படின்ட்டு அவனை போட்டு கரைச்சி கொட்டுவா. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காளோ தெரியல. இப்படி நம்மளை கேவலப்படுத்தியும் நம்ம அவகிட்ட காசு வாங்க கேட்க போறோம்னா நம்ம அண்ணன், நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம அண்ணன் கிட்ட நம்ம கேட்குதோம்ல, அதை நான் நடந்து போயிட்டு இருக்கேன் பார்த்துடுங்க. அது எங்க மைனி, அது அப்படி சொல்லலான்னு எனக்கு தோணும். அப்படி சொல்ல தோணாது பார்த்துடுங்க. அவ படுத்த பாடுறதுக்கே மைனினே சொல்ல வராது. அது ஒரு குட்டி மோகினி, எங்க வீட்டுக்கு வந்த பிசாசு, ஒரு என்ன சொல்றது, ஒரு மூதேவி, அப்படி நிறைய பேர் அடிக்கிட்டு போலாம். கொஞ்சம் அவளை வந்து பாருங்க நீங்க. மைனியே வந்து நிக்க சாடைய பாரு, சாடைய. எங்க அண்ணன் சம்பளத்தை முழுசா அமுக்கிட்டு துணி மூஞ்சில 1 கிலோ ரோஸ் பவுடர் அப்பிட்டு வந்திருப்பாடே. என்னடி காலையிலேயே இந்த பக்கம் ஒரு போனும் போடலை ஒன்றும் போடலை, உன் பாட்டுக்கு வந்து நிற்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எவளுக்கு போன் போடனா? என்னடி இழுவ, மரியாதைலாம் குறையுது. ஐயோ மைனியோ, உங்களே பார்த்து யார் அப்படி சொன்னா? நான் சொன்னது ஊர்ல உள்ளவள சொன்னேன். நான் எங்க அண்ணன் வீட்டு வர்றதுக்கு எவளுக்கு போன் போடணும்னு கேட்டேன். அதானே பார்த்தேன். என்னைய பற்றி அப்படி யாரும் பேசப்பட முடியுமா? இல்லை பேசதான் விட்டுருவேனா? என்னைய கொண்ட முடி அழகை பார்த்து கோயம்புத்தூரில் கேட்டாக, நெத்தியில் வச்சுருக்க பொட்டை பார்த்து பெரம்பூரில் கேட்டாக, எங்கெல்லாமோ கேட்டாக. ஏன் கேரகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். அங்கெல்லாம் கேட்டாக சரி, உள்ளூருக்குள்ள எவனாவது கேட்டானா? அதான் உங்கள் அண்ணன் வந்து கட்டினானே, அப்புறம் என்ன உள்ளூருக்குள்ள எவன் கேட்குறதுக்கு என்ன இருக்கு? அதான் உன் அண்ணன் உள்ளூர் தானே. என்ன அப்படி பார்க்குறிய? என் பேர் வடிவு. ஆனால் என்கிட்ட யாரும் வாயை கொடுத்து ஜெயிக்க முடியாது. அதனால தான் எனக்கு வாயாடி வடிவுன்னு பேர் வச்சுட்டாவோ. ஆமாங்க, இப்போ இருக்க காலத்துலலாம் வாய் இல்லைன்னா நாய் கூட பிழைக்காது. ஆமாம், பொழைச்சிக்கிடணும் வாய் பேசி. ஆமாம்
சரி, இப்போதைக்கு பார்த்த கேரக்டர்லாம் போதும். மீதி கேரக்டரை நாளைக்கு கதையில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் பெல்லு பட்டனையும் அடித்து விடுங்க. ஆமாம், வியூஸும் போக மாட்டேக்கு, ஒன்றும் போக மாட்டேக்கு. என்னத்தையாவது பண்ணி விடுங்க, போங்க.